அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். கிரகங்கள்லேயே எனக்கு ஒரு பயமாக இருக்குது, பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே அப்படியே பயப்படுவாங்க. எந்த பயிற்சிக்கு கிரக பயிற்சிக்கு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் சனி பயிற்சின்னா ஓடி ஓடி போய் என் ராசிக்கு எப்படி இருக்குது, எனக்கு நல்லது நடக்குமா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னு போய் எல்லாரும் பார்ப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 7.5 சனி, அஷ்டாம சனி, அஷ்டாத்தம சனி இதெல்லாம் இருக்கிறவங்க டைரக்டா என்ன பண்ணுவாங்க, சனி பகவான்கிட்டயே போய் நான் தான் வந்திருக்கேன், நான் தான் இங்க இருக்கேன், என்னை பாரு நல்லா அப்படின்னு சொல்லி நேரடியாவே போய் பார்ப்பாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். சனி பகவான் தாக்கம் இருக்கு அப்படின்னா நீதி நேர்மையை கடைபிடித்தாலே போதும், கடின உழைப்பை கொடுத்தாலே போதும். மேலும் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா சனி பகவானுக்கு அதிபதி யாரு, அந்த தெய்வ வழிபாட்டை தான் நம்ம எடுக்கணும். சனிக்கிழமைனாலே பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பெருமாள்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனையை கூறணும். நம்மளுடைய பிரச்சனை யாரோ, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்க யாரோ அவங்கக்கிட்ட போய் நம்ம செய்யணும். நம்ம புகார் கொடுத்தாதான் சனி பகவான் அடங்குவார். அப்படி இருக்கும்போது ஆஞ்சநேயர்கிட்ட போகலாம், பிள்ளையாரை போய் கும்பிடலாம், பெருமாள்கிட்ட போய் நம்ம சொல்லலாம், பாருங்கப்பா இப்படி என்னை கஷ்டப்படுத்துறாரு, நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு தவறும் செய்யலை, எனக்கு இப்படிலாம் கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட புகார் கொடுக்கணுங்க? பெருமாள்கிட்ட போய் புகார் கொடுக்கணும், ஆஞ்சநேயர்கிட்ட போய் புகார் கொடுக்கணும், சாஸ்தா ஐயப்பன்கிட்ட போய் புகார் கொடுக்கணும். காவல் தெய்வம் இருக்காரு பாருங்க, ஊர் காவல் தெய்வம் ஐயனார், கருப்பணசாமி, அவங்ககிட்ட போய் நம்ம நம்மளுடைய குறைகளை சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக அவங்க சனி பகவானோட தாக்கம் குறையும் அப்படின்னு. சரி, இதில் இன்னொன்று என்னென்னா சனி பகவானோட பிள்ளையும் வந்துட்டார் மாந்தி. அவர் மாந்தின்னு கேட்டாலே சனி பகவானை தவிர மாந்திங்கும் போது இன்னும் அதிகப்படியான பயம் எங்கே வருது, மாந்திக்கு தான் வருது. இந்த மாந்திங்கிறவர் யார் அப்படின்னா சனி பகவானோட பிள்ளை, சனி பகவானோட அழுக்குரண்டையிலேருந்து உருவானவர், அப்படி இல்லை அவரோட சதப்பகுதியிலேருந்து உருவானவர். மாந்தி குளிகன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. பகல் பொழுது இரவு பொழுது 2 பேரும் மாறி மாறி வேலை செய்கிறாங்க, 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற கருத்தெல்லாம் நிறைய இருக்குது. சரி, இந்த மாந்தி ஏன் கேட்டிங்கன்னா இப்படி பயப்படுறீங்க? மாந்தி என்ன பண்ணுவார்? அவர் அழிப்பாருங்க. அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு, அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அதை அழிச்சிருவார், அந்த பாவ பலனே இல்லாமல் பண்ணிடுவார், தீய பலனே தான் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அது உண்மைதான். அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு 25% வரைக்கும் அது உண்மை. இப்போ சுப கிரகங்கள் பார்க்குறாங்க மாந்தியை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ மாந்தி ஒரு அதாவது 11ஆம் பாவத்தில் இருக்கார், லக்ன பாவத்தில் இருந்தால் மாந்தி கஷ்டம், 2ஆம் பாவத்தில் இருந்தால் கட்டணும், 12 பாவங்கள்லையும் 11ஆம் பாவத்தில் இருந்தால் உழைக்காத சொத்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதாவது எதிர்பாராத சொத்துக்கள், நம்மளுக்கு தேவைப்படாத சொத்துக்கள், ஒரு வாரிசு இல்லாத இடத்துல இருந்து எதிர்பாராத சொத்துக்கள் குவியும். ஒரு யோகம் கிடைக்கணும்னா அது 11ஆம் பாவம் தான். அப்படி இருக்கும்போது மாந்தி இன்னும் வேற என்ன ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்படின்னா மாந்தி நின்ற சாரம். மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள் அழிக்கக்கூடிய தொழிலாக செய்யும்போது அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறதான். மாந்தி தனித்து இருக்கிறது நல்லது. எந்த பாவக உறவோட எந்த கிரகத்தோட இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவக காரக உறவோட பிரச்சனையை கொடுப்பாரு. அப்போ அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம். இப்போ மாந்தி நின்ற சாரம், சூரியனோட சாரத்தில் மாந்தி இருக்காருங்க, நான் என்ன தொழில் செய்கிறது, ஒரு வருமானத்தை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாரு. மாந்தி மூலமாக தான் நீங்கள் வருமானத்தை ஏற்படுத்திக்க முடியும். எப்படி அப்படின்னா மாந்தி சூரியனோட சாரத்தில் இருக்கார், தந்தைக்கு பின் வருமானம் கிடைக்கும், அல்லது தந்தையால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், இல்லை தந்தை இறந்தது பிறகு அவருடைய வாரிசால் உங்களுக்கு வேலை மூலமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி இருக்கும்போது மாந்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சூரியன் அப்படின்னா நம்ம என்ன தொழில் சொல்கிறோம்? இப்போ மாந்தி அழிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அழிக்கக்கூடிய கிரகத்தில் நம்ம என்ன தொழில் செஞ்சால் நம்மளுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அதை தான் நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ சூரியன் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு என்ன வருங்க, இந்த லைட்டு வெளிச்சம், அப்போ அந்த பல்புலாம் விற்கிறது, கோதுமையை விற்கிறது, இது போல் ஒரு வேலை செஞ்சோம்னா
அந்த தொழிலை செய்யும்போது அதன் மூலமாக மாந்தி வருமானத்தை கொடுப்பார். அடுத்து சூரியன் முடிஞ்சு சந்திரன். மாந்தி வந்து சந்திரன்ல நிற்கிறார், சந்திரனோட சாரத்தில் இருக்கார். உணவு தொழில் செய்யுங்க, பால் வியாபாரம் பண்ணுங்க, தண்ணீர் வியாபாரம் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து தினமும் அழியக்கூடிய பொருள். அப்போ இந்த தொழில் செய்யும்போது அதற்குரிய வருமானத்தை மாந்தி கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போ மாந்தி வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கார். செங்கல் சூளையில் வேலை பாருங்க, சமையல் சம்பந்தமான வேலைகள் பார்க்கணும், அடுப்பெரிச்சு சமையல் பண்ணுறது, அந்த உணவை சாப்பிடும்போது தினமும் அழியக்கூடியது. அதே போல் சிலிண்ட்ரு, கேஸு, இந்த விஷயங்கள்லாம் செவ்வாய் தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த தொழிலை செய்யும்போது கண்டிப்பாக அழிக்கக்கூடிய பொருளாக இருக்கும்போது இதன் மூலமாக மாந்தி வருமானத்தை கொடுப்பார். அடுத்து மாந்தி புதனோட சாரத்தில் இருக்கார். புதனோட சாரம் இருக்கும்போது பேச்சு, மீடியா, தகவல் தொடர்பு. அப்போ பேசும்போது நம்மளுக்கு என்னங்க, எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிருதா? அப்போ பேச்சுக்கள் மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அதே போல் உங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு மூலமாக போகக்கூடிய அனைத்து ஒர்க்குமே உங்களுக்கு புதன் தான். அப்போ மாந்தி வந்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். இந்த தொழிலை செய்யும்போது வருமானத்தை கொடுப்பாரு. சரி, மாந்தி குருவோட சாரத்தில் இருக்கார். குரு அப்படிங்கும்போது இங்கே தங்கத்தை உருக்குவாங்க இல்லையா, ஆசாரிகள்லாம் தங்கத்தை உருக்குறாங்கல்ல, அந்த வேலை செய்யலாம், மரத்தை வெட்டலாம், இதெல்லாம் அழிக்கக்கூடிய பொருள். அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். இப்போ மாந்தி வந்து சனியோட சாரத்தில் இருக்கார், சுக்கிரனோட சாரத்தில் இருக்கார். சுக்கிரனுங்கிறது என்னங்க, ஆடைகளா? அப்போ கிழிந்த ஆடைகள் எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். பட்டு துணிகள் எல்லாம், பழைய பட்டு துணிகள்லாம் இப்போ வாங்கி சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ அது அழியக்கூடியது. அப்போ பழைய பட்டு துணி அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம். நகை, ஒப்பனை, அலங்கார பொருட்கள், தினமும் அது வந்து நம்ம போட்டதே 5 நிமிடம், 1 மணி நேரம், அரை மணி நேரம் அந்த மாதிரி இருந்து அழிஞ்சிரும். அப்போ அந்த பொருட்களை நம்ம வியாபாரம் செய்யும்போது அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும். இப்போ மாந்தி சூரியனோட சனியோட சாரத்தில் இருக்கார். இப்போ மாந்தி சனியோட சாரத்தில் இருக்கும்போது இப்போ என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லேத்து ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்கல்ல, வாகனத்துக்கு பஞ்சர் ஓட்டுறது, அப்புறம் அந்த ஒர்க்கு உடஞ்சதெல்லாம் ஒட்டுவாங்க இல்லையா, லேத்து ஒர்க்கு. அப்போ அதன் மூலமாக அழிக்கக்கூடிய பொருளாக அந்த ஒர்க்கு பார்க்கும்போது கண்டிப்பாக மாந்தி ஒரு வருமானத்தை கொடுப்பாரு. இப்போ மாந்தி ராகு சாரத்தில் இருக்கார். இப்போ ராகு அப்படிங்கும்போது இங்கே என்ன வருங்க, ஒரு ஜெராக்ஸு, கேமரா, படப்பிடிப்பு இருக்கிறது, ஒரு மருந்து சம்பந்தமான தொழில், அதாவது விஷ மருந்து அல்லது மருந்து மெடிசின்னே எடுத்துக்கலாம், மெடிசனை விற்கிறது, வாங்கிறது, அந்த தொழிலை செய்யும்போது கண்டிப்பாக மாந்தி அதன் மூலமாக வருமானத்தை கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாந்தி கேது சாரத்தில் இருக்கு. இந்த ராகு கேது சம்மந்தப்படும் போது இங்கே தறி சம்மந்தப்படும். பட்டறையிலெல்லாம் உங்களுக்கு தறி நெய்கிறாங்க இல்லையா, அப்போ தறி நெஞ்சு அங்கே வந்து இதாகுது பாருங்க, அந்த தொழில் இல்லை, சலவை தொழில், அந்த சலவை சாயம் போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரியான தொழில், டையிங், இதெல்லாம் பார்க்கும்போது ராகு கேது இருக்கும்போது மருந்து மெடிசின்ஸ்லாம் நம்ம வாங்குகிறோம், விற்கிறோம், இது மாதிரியான தொழிலை செய்யும்போது மாந்தி இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறாரு. அப்போ எந்த ஒரு கிரகத்தோடையும் மாந்தி இல்லாமல் மாந்தி தனியாக இருந்து மாந்தி நின்ற சாரம் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அதற்குரிய தொழிலை அழிக்கக்கூடிய தொழிலாக நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக மாந்தி உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். மாந்தி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. மாந்தி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறதான். இதன் மூலமாக நீங்கள் இன்னும் என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ நீங்கள் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். ஃபோன் நம்பர் 9751849308 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.